بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. நிசாவுக்கும் ஹர்சுல்லக்கும் ஃபாத்து ஹர்சக்கும் அன்னாசியக்கும். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் பேரருளாலும் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போற்றி புகழ்ந்தவனாம் ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியார்களே, சகோதரர்களே, மணமக்களை வாழ்த்தி பேசுவதற்காக பணிக்கப்பட்டிருக்கிறேன். மணமக்களை எல்லோரும் வாழ்த்துவார்கள். பல விதமாக பல உவமைகளை, பல உதாரணங்களை சொல்லி வாழ்த்துவார்கள். அல்லாஹ் ஒரு உதாரணத்தை சொல்கிறான்: ஹுன்ன லிபாசுல்லக்கும் வான்தும் லிபாசுல்லஹுன்ன. உங்களுக்கு அவர்கள் ஆடை, அவர்களுக்கு நீங்கள் ஆடை. அதாவது உடலுக்கு உடை போல, உடலும் உடையும் போல வாழுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். உடலுக்கு உடை எவ்வளவு முக்கியம், அவசியம் என்பதை நாம் நன்றாக அறிந்து வைத்திருக்கிறோம். ஆடை இல்லாதவன் அரை மனிதன் என்று சொல்வார்கள். அன்னாசு பில் லிபாஸ், மனிதன் ஆடையை வைத்துத்தான் மதிக்கப்படுகிறான் என்றெல்லாம் நாம் கேட்டிருக்கிறோம். ஆடை இல்லாதவனை பைத்தியக்காரன் என்று சொல்லி கல்லால் அடிப்பார்கள். எனவே ஆடை என்பது நமது மானத்தை மறைக்கக்கூடியது. உடுக்கை இழந்தவன் கை போல அங்கே இடுக்கன் களைவதாம் நட்பு என்று வள்ளுவன் சொல்லுவான். இடுப்பு வேட்டி அவிழ்ந்து விழும் பொழுது அந்த கை எவ்வளவு வேகமாக சென்று அந்த ஆடையை பிடிக்கிறது. காரணம் என்ன? அந்த ஆடை கீழே விழுந்து விட்டால் மானம் போய்விடும். மானம் என்பது உயிரை விட மேலானது. ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். உயிரை விட மேலானது மானம் என்பது. அந்த மானத்தை பாதுகாக்கக்கூடியது ஆடை. எனவே கணவனுக்கு மனைவி கணவனுடைய மானத்தை பாதுகாக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும். மானம் மரியாதையை பாதுகாக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும். அதே போல அந்த மனைவிக்கு கணவனும் மான மரியாதையை பாதுகாக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும். ஆடையை போல் நீங்கள் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் திருமுறையிலே சொல்லி காட்டுகிறான். எனவே மணமக்கள் ஒருவருக்கொருவர் ஆடை போல வாழுங்கள். உங்களை யாரும் குறை சொல்லக்கூடாது. நீங்களும் யாரிடத்திலும் குறை சொல்லிவிடக்கூடாது. உங்கள் மனைவியை பற்றி, உங்கள் கணவனை பற்றி குறை சொல்லாமல் ஒருவருடைய குறையை மறைத்து, ஆடை மறைப்பது போல மறைத்து நீங்கள் வாழ வேண்டும். அல்லாஹ் சொல்லிவிட்டான் கணவனுக்கு மனைவி ஆடை போல என்பதாக. அந்த ஆடையை எப்படி தேர்ந்தெடுப்பது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் எப்படி ஆடையை தேர்ந்தெடுக்கிறோமோ அப்படியே சொல்லி காட்டுகிறார்கள். ஜவுளி கடைக்கு போறோம். நம்மள 4 விதம் இருக்கிறோம் ட்ரெஸ் வாங்குறதுல. சில பேர்த்துக்கு காஸ்ட்லி ட்ரெஸ் வாங்கணும். அது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, இது என்ன ரேட்டு தெரியுமா அப்படின்னு சொல்லி காட்டணும். அப்படி சட்டை காலரை தூக்கி விட்டு இது என்ன ரேட்டு தெரியுமா அப்படின்னு சொல்லணும். இந்த ரேட்டுக்கு நான் வாங்கியிருக்கிறேன், அது ஒரு பெருமை. இன்னும் சில பேர் இது என்ன கம்பெனி தெரியுமா, இன்ன கம்பெனி செட்டடா, இன்ன கம்பெனில தயார் பண்ணது, இந்த நாட்டுல இருந்து தயார் பண்ணி வந்தது அப்படின்னு சொல்லணும். மலேசியாவில இருந்து வந்தது, ஜப்பான்ல இருந்து வந்தது அப்படின்னு சொல்லணும். இன்னும் சில பேர்த்துக்கு அது அழகா இருக்கணும், ஜில்லு ஜில்லு ஜில்லுன்னு இருக்கணும், தக தக தகன்னு இருக்கணும். அது எவ்வளவு தரம் இருக்கோ இல்லையோ, ஆனா பாக்குறதுக்கு அழகா இருக்கணும். இப்படி சில பேருடைய அதாவது ஆசைகள். ஆனால் புத்திசாலிகள் எப்படி வாங்குவாங்க தெரியுமா? அந்த துணியை நல்லா தடவி பார்த்து, தேய்ச்சி பார்த்து, தரமான துணியான்னு பார்ப்பாங்க. அந்த துணி ரொம்ப நாளைக்கு உழைக்குமா, அது அழகா இருக்கான்னு பார்க்க மாட்டாங்க. இது எவ்வளவு விலை, காஸ்ட்லியா அப்படிங்கிறத பார்க்க மாட்டாங்க. எந்த கம்பெனி, எந்த நாட்டுல இருந்து வந்ததுன்னு பார்க்க மாட்டாங்க. துணி தரமா இருக்குதா அப்படின்னு பார்ப்பாங்க. அதுதான் புத்திசாலித்தனம். இப்படி நாம் துணியை வாங்குவது போல, ஆடை வாங்குவது போல ஒரு மணமகளை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார். துன்கஹுல் மர்அத்துல் அர்பஈன் லிமாலிஹா வலி ஹஸபிஹா வலி ஜமாலிஹா வலி தீனிஹா வலி ஃபர்பிதாத்தித் தீன். நம்ம எப்படி துணியை வாங்குறோமோ அதே மாதிரி காசுக்காக சில பேர் கல்யாணம் முடிப்பாங்க. பணக்கார வீட்டுல முடிக்கணும், அப்பதான் நமக்கு பின்னால் என்ன செய்வாங்க, உதவி செய்வாங்க.
பணக்கார வீட்டுல கல்யாணம் முடிச்சா பின்னால் நமக்கு நல்லா உதவியா இருப்பாங்க. ஏன் உனக்கு கை கால் இல்லை, நீ சம்பாதிக்கல, அவரை நம்பியே நீ கல்யாணம் முடிக்கிற, பொண்ணு தேடுற, உன்னைய நம்பி தான் பொண்ணு வரணும். பொண்ணை தேடி நீ பொண்ணை நம்பி நீ என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. இன்னும் சில பேர், நான் இன்னார் வீட்டுல கல்யாணம் முடிச்சிருக்கிறேன், நான் தலைவர் வீட்டுல நான் கல்யாணம் முடிச்சிருக்கேன், அவன் பெரிய இடத்து மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லணும். அப்படி சில பேர். இன்னும் சில பேர் அழகான பொண்ணா இருக்கணும், அது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, பார்க்கறதுக்கு அழகா இருக்கணும், வெள்ளை வெள்ளையர்னு இருக்கணும். இவன் குறிக்கோள் மொத்தத்துல வெள்ளையா இருக்கணும், அது குணத்தை பார்க்கறது இல்லை. ஆனால் வலி தீனிஹா, தீன பாருங்க. தீன்னா என்ன? குணம். மார்க்கம் என்றாலே நற்குணம் என்று பொருள். தீன் என்று சொன்னாலே நற்குணம் என்று பொருள். ஏனென்றால் ஒழுக்கத்தை போதிக்கக்கூடியதுதான் மார்க்கம். மார்க்கத்தை எப்பொழுது ஒருவன் அல்லது ஒருத்தி கற்றுக்கொண்டார்களோ அவர்களுக்கு ஒழுக்கம் வந்து விட்டது என்று அர்த்தம். எனவே ஒழுக்கத்தை நீ தேர்ந்தெடுத்தால் உனக்கு எல்லாமே வந்துடும், மன நிம்மதி வந்துடும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் சொன்ன அந்த ஓமையை, அந்த ஆடையை தேர்ந்தெடுப்பது போல ஒரு மனைவியை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொல்லி காட்டுகிறார். ஆக கணவன் மனைவி இருவரும் வாழ வேண்டும், நன்றாக வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வாழ்த்தினாங்க தெரியுமா? பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக வ ஜமா பைனகுமா ஃபீ கைர். அல்லாஹ் உனக்கு அருள் புரிவானாக, அல்லாஹ் உன் மீது அருள் புரிவானாக, நன்மையான காரியங்களில் உங்களில் இருவர்களையும் ஒன்று சேர்த்து வைப்பானாக. மொதல் 2 வார்த்தையும் மணமகனுக்கு தான், முதல் 2 வார்த்தையும் மகனுக்கு தான். உனக்கு அருள் புரிவானாக, உன் மீது அருள் புரிவானாக. அப்புறம் 2 பேர்த்தையும் நன்மையான காரியங்களை சேர்த்து வைப்பானாக. ஏன்? இங்க மெயின் மணமகன் தான். மணமகன் தான் வாழ்க்கையில் சம்பாதிக்க வேண்டியவனும் அவன்தான், அந்த குடும்பத்தை உற்பத்தி பண்றக்கூடியவனும் அவன் தான். அதனால்தான் உன் மீது உனக்கு அருள் புரிவானாக, உன் மீது அருள் புரிவானாக என்று சொல்கிறார். உனக்கு அருள் புரிவானாக என்று சொன்னால் அவனுடைய உடல் ஆரோக்கியம், அவனிடத்துல உடல் ஆரோக்கியம் வரணும். ஏன்னா இவன் தான் விவசாயம் பண்றவன். நிசாவுக்கும் ஹர்சுல்லக்கும் ஃபஅத்து ஹர்சக்கும் அன்னாசியத்தும், பெண்கள் உங்களுடைய விளை நிலம், அவ்வளவுதான். விதைக்கக்கூடிய விவசாயி ஆண் தான். இனி என்னத்தை விதைக்கிறியோ அங்கே அதுதான் முளைக்கும். நீ கோதுமையை போட்டு நெல்லு முளைக்கலையே அப்படின்னு கேட்டா நீ எதை போட்டியோ அதான் முளைக்கும். அதனால ஆண்கள் எதை விதைக்கிறார்களோ அதான் பிறக்கும். என் பொண்டாட்டி வெறும் பொம்பளை பிள்ளையா பிறக்கிறா அப்படின்னு சொன்னா காரணம் பெண் அல்ல, அவள் விளை நிலம், விதைத்தவன் நீ. எக்ஸ் ஒய் என்று 2 இனம் இருக்கிறது உனது இந்திரிய துளியிலே. எக்ஸ் முஞ்சி போயிருச்சுன்னு சொன்னா என்ன செய்யும்? ஆண் குழந்தை பிறக்கும். ஒய் முந்தி போச்சுன்னு சொன்னா பெண் குழந்தை பிறக்கும் என்பதாக மருத்துவர்கள் சொல்கிறார். ஆக ஆணுக்கும் பெண்ணுக்கும் அது பிறக்கிறதுடைய காரணம் ஆண் தானே தவிர பெண் அல்ல, மணமகள் அல்ல. அதைத்தான் உடல் ரீதியிலே உனக்கு அல்லாஹ்தஆலா அருள் புரிவானாக. அடுத்து உன் மீது அருள் புரிவானாக பொருளாதாரத்துல. ஏன்னா மனைவிக்கு செலவழிக்க வேண்டிய கடமை கணவனுக்கு தான் இருக்குது. கணவனுடைய கடமை என்ன? அவளுக்கு உண்ண கொடுக்கணும், உடுத்த கொடுக்கணும், கணவனுடைய கடமை. பெண்ணுடைய கடமை என்ன? அவன் சம்பாதித்ததை பாதுகாக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வபிமா அன்ஃபகு மின் அம்வாலிஹிம். ஆண்கள் தான் அவர்கள் அந்த பெண்களுக்காக செலவழிப்பார்கள், பெண்கள் செலவழிக்க மாட்டாங்க. பெண்கள் காசு கொடுக்க கூடாது, ஆண்கள் தான் கொடுக்கணும். எல்லா செலவும் ஆண்கள் தான் பார்க்கணும், அவளுக்கு எல்லா தேவைகளையும் ஆண்கள் தான் நிறைவேற்றணும். அதனால பொருளாதாரமும் அவனுக்கு தான் தேவை, உடல் ஆரோக்கியமும் அவனுக்கு தான் தேவை, பொருளாதாரம் அவனுக்கு தான் தேவை. அதனாலதான் பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக. அதுக்கப்புறம் வஜமா பைனகுமா ஃபீ கைர், நல்ல விஷயத்துல உங்க 2 பேரையும் அல்லாஹ் ஒண்ணு சேர்த்து வைப்பானாக. அப்படின்னா என்ன? ஒருத்தருக்கு ஒருத்தர் நன்மையான காரியத்தை ஏவிக்கிறணும். இவ தப்பு பண்ணா மன்னிக்கணும், நல்லதை தூண்டணும். கணவன் தப்பு பண்ணா மனைவி மன்னிக்கணும், நல்லதை தூண்டணும். ஒருவருக்கு ஒருவர் நல்ல விஷயங்கள்ல என்ன செஞ்சுக்கிறணும்? பரிமாறி கொள்ளணும், ஆர்வம் மூட்டிக் கொள்ள வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு துஆ செய்கிறார்கள். ஆக அந்த அல்லாஹ் சொன்ன அந்த உவமையையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த வாழ்த்தையும் கூறி இந்த மணமக்களை வாழ்த்துகிறோம். இறுதியாக மணமகனுக்கும் மணமகளுக்கும் ஒரு வார்த்தை, மணமகளுக்கு ஒரு வார்த்தை. மணமகளே, நீ கணவனுக்கு கட்டுப்படு, அது உனது கடமை.
தாய் தந்தையர்களை விட ஒரு பெண்ணுக்கு தாய் தந்தையை விட கணவன் தான் முக்கியம். ஆணுக்குத்தான் கடைசி வரைக்கும் தாய் தந்தைக்கு கட்டுப்படணும். பெண்கள் அப்படி அல்ல. கல்யாணம் முடிக்கிற வரைக்கும் தான், கல்யாணம் முடிச்ச பிறகு அவள் கணவனுக்கு தான் கட்டுப்படணும். ஒரு பெண்ணுக்கு அவருடைய கணவன் சொர்க்கமாக அல்லது நரகமாக இருக்கிறான் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கணவனுக்கு கட்டுப்பட்டா அவளுக்கு சொர்க்கம் கிடைக்கும், கணவனுக்கு கட்டுப்படலைன்னு சொன்னா அவள் நரகத்துக்கு தான் போவா என்று சொன்ன பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே மனைவி என்பவள் கணவனுக்கு கட்டுப்பட வேண்டும், அது அவளது கடமை. எனவே மணமகளே, நீ கணவனுக்கு கட்டுப்பட்டு நட, அது உனது கடமை. மணமகனே, நீ மனைவியை மதிக்க கற்றுக்கொள், அது உனக்கு பெருமை. மனைவி தாய்க்கு பின் தான் தாரம், அது சந்தேகம் இல்லை. தாயின் பாதையில் காலடியில் தான் சொர்க்கம் இருக்கிறது, அதில் சந்தேகம் இல்லை. உனக்கு தாய் தான் முக்கியம், தாய் தகப்பன் தான் முக்கியம். பெற்றோர்கள் உனது மனைவி உனது சொத்தை எல்லாம் விட்டு விட்டு வந்துவிடு என்று சொன்னால் நீ போயிடணும், விட்டுட்டு போயிடணும். ஆனால் அதற்காக மனைவி என்பவள் உனது அடிமை அல்ல. மனைவி என்பவள் உனக்கு ஆலோசனை சொல்லும் மந்திரி. அவருடைய ஆலோசனையை கேட்டு நீ நடந்தால் நீதான் ராஜதந்திரி. மனைவி என்பவள் மதிக்கப்பட வேண்டியவள், தாய்க்கு பின் தான், அதில் சந்தேகம் இல்லை. ஆனால் மதிக்கப்பட வேண்டியவள் மனைவி. ஏனென்றால் மனைவிக்கு ஒரு பெருமையை அல்லாஹ் தந்திருக்கிறான். தாயை விட, உனது தாயை விட மனைவிக்கு அல்லாஹ் ஒரு பெருமையை தந்திருக்கிறான். அந்த தாய், அந்த பெருமையை அல்லாஹ் தாய்க்கு கொடுக்கல. உலகத்தில் முதல் பெண்மணி என்ற பெருமை மனைவிக்குத்தான் உண்டு, தாய்க்கு இல்லை. உலகத்தில் முதல் பெண்மணி என்ற பெருமை, முதல் பெண்மணி யார்? ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம். ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டது தாயாக படைக்கப்பட்டார்களா, தாரமாக படைக்கப்பட்டார்களா? தாரமாக படைக்கப்பட்டார்கள், மனைவியாக படைக்கப்பட்டார்கள். உலகத்தில் முதலாக படைக்கப்பட்ட பெண் மனைவி. அவள் குழந்தை பெற்றெடுத்த பிறகுதான் தாயாக மாறுகிறார். எனவே உலகத்தில் முதல் பெண்மணி என்ற பெருமையை அல்லாஹ் மனைவிக்கு தந்திருக்கிறான். எனவே மனைவியை மதிக்க கற்றுக்கொள் மணமகனே. மனைவியை மதிக்க கற்றுக்கொண்டால் அது உனக்கு பெருமை. மணமகளே, கணவனுக்கு கட்டுப்படு, அது உனக்கு கடமை. மணமகனே, நீ மனைவியை மதிக்க கற்றுக்கொள், அது உனக்கு பெருமை என்று இந்த மணமக்களுக்கு எனது மருமகன், எனது அக்கா மகன் தாவூதி, அமீன் தாவூதி அவர்களையும் இந்த ஜோடிகளை தாய் மாமு என்ற வகையிலே நான் மனமாற வாழ்த்தி இருகரம் ஏந்தி இறைவனிடம் பிரார்த்தித்தவனாக வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.